Hi everyone, welcome to Ilm AC Learn. So last video la vandu DC generator oda working and construction adukapra pathina idella nam discuss pannirnom. So now we are going to derive about the electromagnetic induction. So and the construction la irukkodiyada ipo nama symbol la represent pannirkom. So adla pathina number of poles, magnetic poles irukum, adha capital P appdin nama sollalam. Adhe mari flux ஒரு என்ற மேக்னெட்டுக்கும் சவுத் போல் அப்படின்ற மேக்னெட்டுக்கும் இருக்கக்கூடிய நடுவுல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃப்ளக்ஸ்னு சொல்றோம். தட் இஸ் 5. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the total number of armature conductors அப்படின்றது இருக்கும். சோ இதுல தான் நம்ம கரண்ட் வந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணுவோம். சோ தட் இஸ் ரெப்ரசன்டட் as Z. சோ n அப்படின்றது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் த ஆர்மேச்சர் அப்படின்னு சொல்றோம். A அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் parallel path, எவ்வளவு parallel paths வைண்டிங் இருக்கோ அது கேபிட்டல் A. ங்கிறது EMF ஜெனரேட்டர். So total flux per revolution அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு 5 அப்படின்ற டோட்டல் ஃப்ளக்ஸ் இருக்கு. இது ஒரு போலுக்கு 5 அப்படின்ற ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. இதே வந்து கேபிட்டல் P நம்பர் ஆஃப் போல்ஸ் இருந்ததுன்னா then total flux equal to capital P into 5 அப்படின்றத டோட்டல் ஃப்ளக்ஸ் that is cut per revolution அப்படின்னு சொல்றோம். So இந்த ரெவல்யூஷன் எப்படி இருக்கும்னா if n அப்படின்றது ஸ்பீடா இருந்ததுன்னா the total number of revolution that is n divided by 60. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா flux cut per second. இப்போ ஒரு கண்டக்டர், ஒரே ஒரு கண்டக்டர் வந்து எனக்கு கட் பண்ணுது. அப்ப அதனால எனக்கு என்ன EMF ஜெனரேட் ஆயிருக்கும், that is capital E இல்லனா small e போட்டுக்கலாம். that is E is equal to capital P5 நம்ம முன்னாடி எழுதிருந்தோம் இல்லையா, சோ அத தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன் into capital N by 60 from here. சோ இது ரெண்டையுமே ப்ராடக்ட் பண்ணிருக்கேன். that is my EMF generator. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் கண்டக்டர், ஒரே ஒரு கண்டக்டர் இருக்கும்போது எனக்கு இந்த டெரிவேஷன். இதே பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் வந்து கேபிட்டல் Z ஆகிருந்து அந்த கண்டக்டர்ஸ் எல்லாமே A நம்பர் ஆஃப் parallel pathsல இருந்ததுன்னா then what is my EMF? E is equal to Z divided by A into இந்த வேல்யூ நம்ம அப்படியே போட்டுக்கணும். that is capital P 5 n divided by 60. so this is my final EMF answer. so next பாத்தீங்கன்னா இந்த EMF வந்துட்டு for example எனக்கு வந்து லேப் வைண்டிங் டைப் ஆஃப் எனக்கு ஜெனரேட்டர் ஆகுதுன்னா இந்த capital A will be equal to P ஆ இருக்கும். இதே வந்து வேவ் டைப் ஆஃப் ஜெனரேட்டரா யூஸ் பண்ணிருந்தோம் வைண்டிங்ல பாத்தீங்கன்னா capital A equal to நீங்க 2 இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். thank you.